ஏழாம் வகுப்பு கணிதம் செகண்ட் டேர்மு பக்கம் என்ற 2 முதல் கணக்கை பார்த்தோம். இப்போ இவற்றை முறைகளில் 2வது கணக்கு. இப்போ பின்னத்தை கொடுத்துட்டு தசம வடிவு கேட்குறாங்க. தசம வடிவில் எழுதும்போது நான் உங்களுக்கு முதல்ல ஏற்கனவே ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பகுதி பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம், தசம வடிவில் எழுதிடலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு தசம எண் கிடச்சிடும். ஆனால் இந்த முதல் கணக்கில் பார்த்திங்கன்னா பகுதி என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5ன்னு கொடுத்ததை நம்ம என்ன செய்யணும், சமான பின்னம் கண்டுபிடிக்கிற முறையில் 6/10ன்னு நம்ம மாற்றிக்கணும். அதாவது மேலேயும் கீழே 2ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 6/10 கிடைக்குது. 6/10 கிடச்சதுன்னா தசம எண் வடிவம் என்னது, 0.6, 0.6. நீங்கள் வகுத்து கூட பார்க்கலாம். உங்களுக்கு சமான பின்னம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா வகுத்தல் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே போல் நம்ம என்ன செய்யணும், இந்த 3 5ஆல் வகுக்கணும். பெரிய எண்ணை வகுக்கும்போது அடங்கலைன்னா நம்ம என்ன செய்யணும், தலையில் புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்ப்போம் இல்லையா, அந்த அடிப்படையில் 6 5 30. அப்போ என்னது, நம்மளுக்கு 0.6 கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், 2வது உங்களுக்கு எளிமையான முறையில் 0.4 கிடச்சிருச்சு. 3வது பாருங்கள், இதை சமான பின்னத்தில் பெருக்கிறோம். இதை என்ன செய்கிறோம், எளிமைப்படுத்துகிறோம். ஏன்னாக்கா நம்மளுக்கு பொது வகுத்தி இருக்குது, அதாவது 10ம் இல்லை பகுதியில். நம்ம இந்த 4 வச்சுக்கிட்டு வகுத்து போடலாம், அல்லது எளிமைப்படுத்திட்டு சமான பின்னம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், 2/4 என்பது 1/2 நம்ம எளிமைப்படுத்திட்டு நம்ம என்ன செய்கிறோம், மேலே இங்கே 5ஆல் பெருக்கும்போது 5/10ன்னு கிடைக்குது. அதை என்ன செஞ்சிடறோம், இப்படியே நம்ம போட்டுறோம். 4வது கணக்கு பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான். எளிமைப்படுத்தும் போது 2/10 கிடைக்குது உங்களுக்கு. அதாவது 2ஆல் அடிக்கிறோம். 2ஆல் அடிக்கும்போது என்ன செய்யணும், 2/10 கிடைக்குது. அதை தசம எண்ணாக மாற்றும்போது 0.2 கிடைக்குது. 7/10. இதை பார்த்த உடனே நம்ம போட்டுடலாம், 0.7. 3வது கணக்கு பாருங்கள், தசம எண்களை பயன்படுத்தி இடங்கள் கேட்டிருக்காங்க. நம்ம ரூபாயின்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், விலைப்பட்டியல் கொடுக்குறாங்கன்னா அதில் ரூபாயும் பைசாவும் இந்த தசம எண்ணாக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது துணி கடையில் போனீங்கன்னாக்கா, துணி வாங்கும்போது இப்போ சட்டை துணி, டவுசர் துணி, பேண்ட்டு துணி இது மாதிரிலாம் வாங்கும்போது சொச்ச அளவில் வாங்குவாங்க. அம்மா ஜாக்கெட்டெல்லாம் வாங்குகிறாங்க இல்லையா, 75 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர். அப்போ அந்த தசம எண் வடிவில் கொடுப்பாங்க. இந்த இடங்களில், துணி கடைகளில், விலைப்பட்டியலில் இந்த ரூபாய், பைசா, மீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரி இடங்களில் தசம எண்கள் பயன்படுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன்.